Hi guys, welcome to my channel Sandy Menganian. Today 7th class தான் பார்க்க போறோம். பேசிக் கிரிட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிரிட்ஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து நார்மலா ஒரு செக்குடு பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாவும் ஸ்டாண்டிங் லைனாவும் போடுவோம். அது போட்டுட்டு அதுக்குள்ள வந்து போட்ட லைன்ஸ்க்கு மேல டிசைன்ஸ் போடுறது, அதுக்குள்ள போடுற டிசைன்ஸ் அதுதான் வந்து கிரிட் டிசைன். அதுலயே இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்ஸா பார்ப்போம். ஓகே, கிளியர். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாக்ஸ் போட்டு ஸ்டாண்டிங் லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் வந்து அதை கண்டினியூ பண்ணாம ஒவ்வொரு லைனா போட்டுக்கிறேன். லைன்ஸ்ன்றது கிட்ட கிட்ட நான் போட்டுக்கிறேன். கிட்ட போடும்போது நம்ம ரொம்ப பொறுமையா போடணும். அந்த இடத்துல நம்ம ஸ்பீடு போட்டோம்னா ஒரு லைனோட இன்னொரு லைன் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஓகே, பொறுமையா போடுங்க. அப்பதான் வந்து இதோட லுக் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப அகைன் நான் வந்து மேலேயும் வந்து ஸ்டாண்டிங் லைன்ஸ் வந்து ஒவ்வொரு லைனையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்து அந்த செக்குடு பாக்ஸ்ல வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு பாக்ஸா. இப்ப நீங்க ஸ்டாண்டிங் லைன்ஸ் மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு அப்புறம் இன்னொரு பாக்ஸ் ஒரு கேப் விட்டு நம்ம போடுவோம். இப்ப நான் ஸ்ட்ரெயிட் லைனா போடுறது ஈஸியா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லைன் ஃபுல்லா இருக்க பாக்ஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். செகண்ட் இருக்க பாக்ஸ் ஃபுல்லா நான் வந்து விட்டுட்டு தேர்ட் இருக்க பாக்ஸ் ஃபுல்லா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இருக்கிற குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லைன் ஃபுல்லா வந்து ஈஸியா வந்து கேப் கிடைச்சிடும். நீங்க வந்து 1 by 1 போடும்போது கன்ஃபியூஷன் ஆயிடும். எந்த பாக்ஸ் போடணும் எது போடணும் என்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம வந்து பாக்ஸ் ஃபுல்லா போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து இது போடும்போது வந்து லேசா நம்ம வந்து பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கறனால தின் ப்ரெஷர்ல தான் இது ஃபுல்லாவே போடணும். திக் ப்ரெஷர் எங்கேயுமே வந்துடவே கூடாது. ஓகே, இப்போ வந்து நான் நடுவுல இருக்க லேசா சின்ன டாட் வச்சு அதை தான் வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்றேன். நான் ப்ரெஷர் அதிகமா யூஸ் பண்ணல. யாருமே ப்ரெஷர் இதுல அதிகமா யூஸ் பண்ண அப்படிங்க. ஏன்னா நம்மளோட பாக்ஸ்ன்றது சின்னதா தான் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம பெருசா வந்து ப்ரெஷர் போடக்கூடாது. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் திரும்பி நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். நடுவுல வந்து ஸ்டாண்டிங் லைன்ஸ் வந்து இது வந்து பாக்ஸ் வந்து நான் பெருசா போட்டுக்கிறேன். ஒரு 2 லைன்ஸ் மட்டும் வர மாதிரி போட்டுட்டு அகைன் அந்த லைன்ஸை கண்டினியூ பண்ற மாதிரி வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இங்க வந்து நம்ம வந்து புதுசா தான் பார்க்க போறோம். இப்ப அந்த நடுவுல இருக்க அந்த 4 லைன்ஸ் மீட் பண்றதுக்கு கேப் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் வந்து நான் லாங் ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் குண்டா போட்டுக்கிறேன். இது வந்து நீங்க லாங் ஆர்ம்ஸ் மாதிரியும் போடலாம். இல்லைன்னா வந்துட்டு நம்ம 8 போடுவோம்ல, 8 மாதிரி மேல இருந்து கீழே அந்த கண்டினியூ பண்ற மாதிரி ஆப்போசிட் சைடு 8 மாதிரி போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அம்ஸ் மாதிரி போட்டு வந்துச்சுன்னா ஓகே, இல்லையா இந்த மாதிரி 8 மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஷேப்ன்றது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துடும். ஓகே, அந்த டிசைன் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா இருக்கிற அந்த லைன்ல இருக்கிற கிராப்ல எல்லாமே நம்ம வந்து வைன்ஸ் டிசைன் தான் போட போறோம். ஓகேவா, வைன்ஸ் டிசைன் போட்டு இந்த டிசைனை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நடுவுல இருக்க வந்து ஸ்பேஸ்ல வந்து நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த டிசைன். அதோட லுக் வந்து நம்மளுக்கு வந்து கிராண்டா இருக்கும். ஓகே, இங்க வந்து நடுவுல வந்து அந்த ஃப்ளவர் தான் போடணும்னு கிடையாது. நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஜஸ்ட் வந்து நீங்க பிகினர்ஸா இருக்கும் போது உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்ல நான் போடுறேன். அட்வான்ஸ்ல நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகே, தேர்ட் டிசைன் வந்து ஸ்டாண்டிங் லைன்ஸ் தான் நம்ம அகெயின் பார்க்க போறோம். ஆனா வந்து இது வந்து டபுள் லைனா நம்ம போட போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து 1 லைன் தான் ட்ரா பண்ணோம். இப்போ வந்து கண்டினியூவா வந்து டபுள் லைன் ட்ரா பண்ணிட்டு சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க லைன்ஸ் போட்டுக்கோங்க. எனக்கு 2 லைன்ஸ் மட்டும்தான் 2 சைடும் போடுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ அந்த 2 லைனுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியலன்னா உங்களோட ஒன் லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு நீங்க எங்க வருதோ அங்க முடிங்க. அதுக்குன்னு கனெக்ட் பண்ணணும்னு கோணையெல்லாம் கொண்டு வந்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் நீங்க லாஸ்ட் டைமே பண்ணிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு எங்க லைன் வருதோ அங்க வந்து முடிங்க. கம்பல்சரி நீங்க பாக்ஸ் ஒரே சைஸ் போட்டுருந்தீங்கன்னா நீங்க போடுற லைன் வந்து ஒண்ணு கனெக்ட் ஆகும்.
இல்லைன்னா வந்து கோணையா தான் வரும். நீங்க அப்படி இருக்கும்போது வந்து லைன்ஸ் வந்து ஒன்னைய மீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எங்க வருதோ அந்த இடத்துல நீட்டா போட்டுக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து அந்த 4 சைடு இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து குட்டி குட்டியா நான் டாட்ஸ் வச்சு அந்த டிசைனே முடிச்சுக்கிறேன். ஓகே. இப்ப ஃபோர்த் டிசைன் வந்து சேம் நான் டபுள் லைன் போட்டு அந்த திக் லைனா கன்வே பண்ணிட்டு அகைன் வந்து அதோட 2 சைடும் வந்து நான் தின் லைன் போட்டுக்கிறேன். சேம் இப்போ வந்து எனக்கு வந்து இது பாக்ஸ்ல வந்து எனக்கு 1 லைன் தான் அகைன் வருது. ஸோ மொத்தம் 3 லைன் தான் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லைன்ஸ் வருதோ அந்த லைன்ஸ் மட்டும் நீங்க வந்து ட்ரா பண்ணுங்க. உங்களோட பாக்ஸ் சைஸை பொறுத்து தான் வந்து லைன்ஸ் வரும். நான் சின்னதா போட்டதுனால எனக்கு வந்து 3 லைன்ஸ் தான் வந்துச்சு. ஓகேவா? நீட்டா போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள வந்து வர கேப்ல வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் போடலாம். நம்ம ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேல டாட்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் நார்மல் டாட்ஸ் மட்டும் வைக்கலாம். டியர் டிராப் போடலாம். வைன்ஸ் டிசைன்ஸ் போடலாம். லோட்டஸ், ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஜஸ்ட் பேசிக்ஸ்ன்றதுனால நம்ம வந்து சின்ன டிசைன்ல இருந்து நம்ம பார்ப்போம். நான் வந்து இதுல வந்து ஹார்ட் ஷேப் தான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவுல வந்து நீங்க வந்து ஸ்பைரல் கூட போடுங்க. இல்லைன்னா வந்து டியர் டிராப் கூட வைங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இது. நான் வந்து ஹார்ட் ஷேப் போட்டு இந்த டிசைனை முடிச்சிடறேன். உங்களுக்கு இதுல எது வேணுமோ அதை போடுங்க. உங்களோட விருப்பம். ஓகே. 5th டிசைன் வந்து நான் சேம் வந்து பாக்ஸ் போட்டு ஸ்டாண்டிங் லைன்ஸ் தான் அகெயின் நான் கொடுக்குறேன். வந்து இது வந்து 1 லைனுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு நான் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். அகெயின் வந்து இதை வந்து மீட் பண்ற மாதிரி லைன்ஸ் போட்டு நான் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்கு நடுவுல வந்து நம்ம என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா, நடுவுல இருக்க அந்த 2 லைன்ஸும் மீட் பண்ணல அந்த இடத்துல டாட்ஸ் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு நான் வந்து அதுக்கு ஜாயின் பண்ற மாதிரி ஆர்ம்ஸ் போட்டுக்கிறேன். ஆர்ம்ஸ் வந்து ஷார்ட் ஆர்ம்ஸ் வந்து தான் போட்டுக்கிறேன். அதுலயே கொஞ்சம் வந்து நீட்டா போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து அகைன் வந்து அந்த 4 பாயிண்ட் மீட் பண்ற இடத்துல எல்லாமே நம்ம வந்து டாட்ஸ் வச்சு சர்க்கிள் போட்டு ஆர்ம்ஸ் போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ வந்துட்டு இப்ப நடுவுல அந்த லைன்ஸ் கேப் இருக்குல்ல, இப்ப வந்து இந்த சைடும் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கோம். அந்த சைடும் போட்டிருக்கோம். அதுக்கு நடுவுல வந்து இருக்கிற கேப்ல வந்து நம்ம வந்து டாட்ஸ் தான் வைக்க போறோம். ஓகேவா? இந்த ஃப்ளவர் வந்து நீங்க போடணும்னா நான் அதோட பாக்ஸோட வந்து கேப்ன்றது கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. இப்ப நான் தான் அந்த 4 டிசைனை விட இந்த 5th டிசைனுக்கு போட்ட பாக்ஸோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க அந்த மாதிரி போட்டாதான் இந்த மாதிரி நம்மளால ஃப்ளவர் டிசைன் உங்களால போட முடியும். ஓகே. இப்ப வந்து நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். இப்ப நடுவுல இருக்கிற கேப்ல வந்து நீங்க அப்படியே விட்டாலும் அதோட லுக் நல்லா இருக்கும். இல்ல அதுக்குள்ள நம்ம டிசைன்ஸ் ஃபில் பண்ணலாம்னா நம்ம டிசைன்ஸ் கூட ஃபில் பண்ணலாம். இப்ப வந்து அந்த ஸ்பைரல் வந்து நான் நார்மலா வந்து நம்ம அந்த கொசுவத்தி மாதிரி வளைச்சு நான் கொண்டு வராம ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி உள்ள கொண்டு வரேன். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த டிசைனை நான் முடிச்சுக்கிறேன். இதோட லுக் ரொம்ப கிராண்டா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. பை கைஸ்.